நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் பலதும் பத்தும் பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே இடம்பெற்று வரக்கூடிய ஒரு ஊழல் அல்லது ஒரு மோசடி அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோகத்தை அடிப்படையாக வைத்து பலர் பல லட்சங்களை போலியான முகவர்களுக்கு கொடுத்து தாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் அந்த பணத்தையும் இழந்து ஏன் சிலர் தங்களுடைய வாழ்க்கையும் தொலைத்து இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி எப்படி நடக்கிறது, இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ அதனுடைய நிலைமைகள் என்ன மாதிரி இருக்கிறது, எவ்வாறு இவர்கள் ஆசை காட்டுகிறார்கள், ஏன் இவ்வளவு லட்சம் கொடுக்கப்படுகிறது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைய பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இது நான் நினைக்கிறேன் 70களின் ஆரம்பங்களிலே இப்படியான விஷயங்கள் ஆரம்பித்திருந்தன. அதாவது இலங்கையிலே இந்த இனமுறுகள் ஒரு உச்சத்துக்கு வந்த நேரத்திலே, மெல்ல மெல்ல முறையை கொண்டு வருகிற நேரத்திலே இளைய தலைமுறையினர் அவர்கள் இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு, எனவே வெளிநாடுகளுக்கு போனால் வேலை வாய்ப்புகள் இருக்கும், அதுபோல் இங்கே வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது, போராளி குழுக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன, எனவே அங்கே எங்களுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது, இவர்கள் எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவோம், அவர்கள் அங்கே போய் ஒரு பணியை பெற்றோ அல்லது படித்தோ கல்வியை முடித்தோ தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும், அதன் மூலமாக தங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் தான் பல குடும்பங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழக்கூடிய தமிழ் குடும்பங்கள் பொதுவாக வெளிநாடுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த முகவர்களும் மெல்ல மெல்ல உருவெடுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வெளிநாடுகளுக்கு போனால் ஒன்று முறையாக விண்ணப்பித்து அந்த நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அந்த விண்ணப்பத்தினூடாக போவது, அது மிக குறைவான வாய்ப்பே இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே இருந்தது, தலையை மாற்றி கொண்டு செல்வது. அதாவது உதாரணமாக டாவினுக்கும் எனக்கும் பாஸ்போர்ட் வீசா இருக்கிறது அந்த நாடுகளுக்கு போவதுக்குன்னு சொன்னால் நான் வருவேன், வந்து டாவினுடைய பாஸ்போர்ட்டையும் கொண்டு வருவேன், அதிலே தலையை மாற்றி விட்டு டாவினுக்கு பதிலாக இன்னும் ஒரு நபரை, ஏ என்ற நபரை அழைத்து செல்வேன். இது ஒரு நடைமுறையாக இருந்தது. இந்த நேரத்திலே நிறைய தமிழர்கள் விமான நிலையத்திலே பணியாற்றினார்கள், விசா அலுவலகங்களிலே பணியாற்றினார்கள், அது மாத்திரமே அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள், எனவே காவல்துறையிலும் இருந்தார்கள். எனவே இப்படியாக கொண்டு செல்வதும் அவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாகவே இருந்தது. பின்னர் அவை இறுக்கப்பட்டு நடைமுறைகள் மாற்றப்பட்ட பிறகு நிறைய இப்படியான வித்தியாசமான முறைகள் இப்பொழுது கப்பலிலே வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கிறோம் என்கின்ற முறை வந்திருக்கிறது. இதை தாண்டியும் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்தந்த நாடுகள், எந்தெந்த நாடுகளுக்கு நாங்கள் எல்லாம் போக விரும்புகிறோம், உதாரணத்துக்கு பிரித்தானியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அந்த நாடுகள் விழிப்புணர்வு திட்டங்களை கொண்டு இப்படியெல்லாம் வராதீர்கள் என்றால் இவ்வளவு இழப்புகள் ஏற்படுகின்றன, நாங்கள் இங்கே உங்களுக்கு முறையற்ற விதத்தில் வருகிற போது உங்களுக்கு அடைக்கலம் தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றன, எனவே இதை நம்பி நீங்கள் பணத்தை வீணாக செலவழித்து உயிரையும் இழந்து போகாதீர்கள் என்ற எச்சரிக்கையை விடுக்கின்றன. இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது தமிழர்கள் தரப்பு மாத்திரமல்லாமல் இப்பொழுது எல்லாருமே சகோதர மொழி பேசக்கூடிய சிங்களவர்கள் கூட இப்படியாக நம்பி ஏமாறுவதை அவதானிக்கிறோம். அண்மைய நாட்களிலே சில தகவல்களை பார்க்கிற போது ரஷ்யா, கொரியா போன்ற நாடுகளிலே வேலை வாய்ப்புக்காக அங்கே தொழில் வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லியே இங்கே போலி முகவர் நிலையங்கள் ஊடாக இவர்கள் அனுப்பப்பட்டு அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு மாதக்கணக்கில் வருடக்கணக்கிலே சிக்கி வேறு வேறு குற்றச்செயல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து திருப்பி அனுப்பப்படுகிறது, சிலர் உயிரை இழந்திருக்கிறார். அப்படியான நிலைமைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இதை தடுப்பதற்கான ஏதாவது நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் இன்னும் மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த விழிப்புணர்வு என்பது மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டுமா? இதை தடுக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் நிறைய முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் வருது. இதோட டைம்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 1970 கால பகுதிகளில் இது ஆரம்பிக்கப்படுறது. ஒரு பக்கம் யுத்தமாக இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ அவர்களுடைய காலமும் இருந்தது. இந்த மூடிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட நேரம் இலங்கையினுடைய அரசாங்கம் மிகவும் ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இனிமேல் இதுக்குள்ளே இருக்க இயலாது, என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த எண்ணெய் வளம் அதிகரிக்க அவர்கள் வல்லரசுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல நாடாக, வளர்ந்த நாடாக வருகிறது, செழிப்பான நாடாக வருகிறது. எனவே அப்படி வரைக்கும் அங்க அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று இன்னொரு பக்கம் வர, இந்த பக்கம் இலங்கையில எங்களால் இருக்க இயலாது, இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொருளாதாரம் கொஞ்சம் இதாகுது, நீங்க சொன்ன மாதிரி யுத்தம் வருகிறது என்றெல்லாம் பார்க்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு போறாங்க. அப்பதான் இதனுடைய அந்த முதலாவதான ஒரு தொகுதி ஆரம்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி திருட்டு சம்பவங்களும் அதிகரிக்க. அதாவது அங்க தங்களுக்கு தேவையா
மொழி தெரிஞ்சக்கூடிய ஆக்களோ அப்படி இல்லாட்டி வேலை தெரிந்த ஆக்களோ அவங்க கேட்குறாங்க மத்திய கிழக்கு நாடுகள். ஆனால் இங்கிருந்து அனுப்பப்படுபவர்களுக்கு வேலை தெரியவில்லை, அல்லது அங்கே வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா யாருமே கூப்பிட வரவில்லை அப்படின்ற விஷயம் வரும்போது தான் இலங்கை அரசாங்கம் முடித்துக் கொள்கிறது. ஓஹோ, இப்படி ஒரு மாயை இங்கே உருவாக்கப்படுகிறது, போலியான ஒரு ஊழல் அல்லது மோசடி நடக்கிறது அப்படின்னு தெரிய வந்ததுக்கு பிறகுதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் தங்களிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அனுமதி எல்லாமே பரிசோதிக்கப்படுகிறது, அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று பரிசோதிக்கப்படுகிறது, இங்கிருந்து அனுப்பப்படுபவர்களுடைய தரம் எப்படி என்று பரிசோதிக்கப்படுகிறது, அவர்களுக்கான ஓய்வூதியம் இருக்கிறதா இல்லையா போன்ற பல விஷயங்கள் எல்லாமே அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசோதிக்கப்பட்டு நம்பகரமான ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்துக்குள்ள போக வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து எங்களால் வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குது, என்னுடைய ஒருவருடைய உழைப்பே இப்ப இலங்கை நாட்டில் வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு போய் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா தன்னுடைய குழந்தைக்கான அவசர தேவைகளுக்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய அடிப்படை செலவுகளை செய்வதற்கு கூட அந்த மாத சம்பளம் பத்தாம இருக்கு. பல பேருக்கு இப்ப வரைக்குமே ஒரு 8 மணிக்கு சம்பளம் வருகிறதுண்டா 2 மணிக்கு அது முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு அவர் அடுத்த ஒரு மாதத்தை கொண்டு போறதுக்காக அவர் எவ்வளவு இடங்கள்ல வந்து கடன் வாங்க வேண்டும், அந்த கடனை திருப்பி அடைக்க வேண்டும் போன்ற பல விஷயம் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பார், கொஞ்ச நாள் உழைச்சிருப்பார், அவர் உழைக்கும் போதே வீடு நல்லா டெவலப் ஆகும், கார் அல்லது வேன் அப்படி ஏதாவது வாங்கி விடும், அப்படி ஒரு கடை ஒன்று போடி விடும், ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அவர் இங்க சந்தோஷமா இருப்பார், அந்த பணத்தை வச்சு கொண்டு ஒரு முதலீடு செஞ்சு ஒரு பிசினஸ் மாதிரி செஞ்சு கொண்டு போவார். அப்ப கண்ணுக்கு முன்னுக்கே நான் இப்படி இருக்கிறேன், இன்னொரு பக்கம் இவர் வளர்ந்து கொண்டு போறாரு, அப்ப நானும் வெளிநாட்டுக்கு போறது நல்லம் தானே அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பேச்சு வேறு, நீங்களும் வெளிநாட்டுக்கு போகலாம், இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க, குடும்பத்தோட எதிர்காலத்தை பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அவர்களும் வேலைக்கு போகிறார்கள். ஒரு ஆண் என்று சொல்லி பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண் தலைமைத்துவமான குடும்பங்கள் கூட இப்ப வேறு வழி இல்லாம நாங்க கொண்டு போக வேணுமா இருந்தா வெளிநாடு தான் ஒரே ஒரு தீர்வு என்று நினைக்கிறார்கள். இப்படி பல பேருக்கு இந்த ஆசை இருக்கின்ற போது அந்த ஆசையை தங்களுக்கு ஏற்றது போல பலவீனமாக அல்லது அந்த ஆசையை தூண்டில் போல பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அந்த தூண்டிலை வச்சுக்கொண்டு பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. எனவே இதை தடுக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் ஊடகங்கள் மூலமான விளம்பரங்களை ஏற்படுத்தி வருகிறது. இன்னும் ஒரு பக்கம் மக்களுக்கே சென்று விழிப்புணர்வுகளை செய்து வருகிறார்கள். ஆனா மக்கள் எதை நம்புவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய பேரை நாங்க அனுப்பி இருக்கிறோம், நீங்களும் போகலாம் என்று சொல்லும் போது அதை பார்த்து ஏமாறுகிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம். இப்ப சில மாதங்களுக்கு முதல்ல கனடாவுக்கு அதிகமானவர்கள் சென்றார் என்றால் இளையவர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வியோடு கூடிய வேலை வாய்ப்பு என்பது விளம்பரப்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக பலர் போயிருந்தார்கள். அன்று நிறைய பேர் சிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே வந்து படிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கிறது. வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் குறைந்து விட்டன என்றால் இந்தியாவிலிருந்து ஏராளமானவர்கள் அங்கே அப்படியான வேலை வாய்ப்புகளுக்காக போயிருக்கிறார். அவருடைய கம்யூனிட்டி என்பது மிக பெரிது. எனவே இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து போகக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பெரிய எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அவர்களுக்குள்ளே அந்த வேலை மாற்றங்களை பரிமாறிக்கொள்கிறார். எனவே இவர்களுக்கான வேலை வாய்ப்பும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த அழுத்தங்கள், இங்கே இவ்வளவு பெருந்தொகை பணத்தை கொடுத்து போயிருப்பார்கள், அங்கே அந்த பணத்தை கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அழுத்தம் இருக்கிறது. இப்படியான நிலைமையிலே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிய பலர் திரும்பி வந்திருப்பதையும் பார்க்கிறோம். அண்மையில் சில செய்திகளை பார்க்கிற போது ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். என்னென்னு பார்த்தால் அவர் வந்து இப்படி வேலைவாய்ப்பு பெற்று தருகிறேன், கனடாவுக்கு அனுப்புகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி பெருந்தொகை பணத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதை நம்பி காலகாலமாக இந்த மோசடி என்பது நாங்கள் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிற விடயமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம மத்தியில் இருக்கிறது இல்லையா? இது ஏன் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது? என்ன காரணம்? இன்றும் இந்த நாட்டிலே யுத்தம் நின்று விட்டது, ஆனாலும் அழுத்தங்கள் இருக்கின்றன, பொருளாதார சிக்கல் கடுமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற போது நாங்கள் படித்த எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கமாக நாங்கள் படிக்கவில்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று இன்னொரு பக்கமாக இருக்கிறது. ஆகவே இப்படியான பல தரப்புகள் இருக்கிற போது இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள் கூட நிறைய பேர் மைக்ரேட் பண்ணி போவதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இங்கே அவர்களுக்கு திறமைக்கேற்ற ஊதியம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. பலர் வந்து அரசாங்க உத்தியோகங்கள்லேருந்து இப்போ தனியார் உத்தியோகங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அரசாங்கம் நிறைய இடங்களிலே கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. சம்பள அதிகரிப்பு இல்லை, போராட்டங்கள் நடந்திருந்தன கடந்த காலங்களிலே. ஆனாலும் போதுமான அளவு ஒரு அரசாங்க ஊழியருக்கு தேவையான அளவுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அடிப்படை சம்பளம் கூட இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தனியார் துறையை பற்றியும் அதே குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அவர்களால் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேறு வேறு துறைகளுக்கு அடிக்கடி மாறிக்கொள்ளலாம், வேறு நிறுவனங்களுக்கு மாறிக்கொள்ளலாம், அல்லது தாங்களே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்படியான வாய்ப்புகள் இந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட
இளைய தலைமுறையினர் வெளியேற்றம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. மூளைசாலிகள் வெளியேறுதல் என்பது இந்த நாட்டுக்கும் பிரச்சனை. அதே நேரத்தில் உழைக்க வேண்டிய ஒரு தரப்பு, நாம் ஒரு வேலையை உருவாக்குகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வானொலியை உருவாக்குகிறோம் வைத்துக்கொள்ளும். அந்த வானொலிக்கு வேலை செய்வதற்கு பணியாளர்கள் தேவை. அப்படியான பணியாளர்கள் இளையவர்களாக இருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். என்றால் கூடுமான வேலைகளை வாங்க முடியும், புதிய சிந்தனைகளை கொண்டு வர முடியும், உற்சாகமாக இருப்பார்கள், அடுத்த ஒரு தலைமுறை வானொலி கலைஞர்கள் உருவாக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு வேலைக்கு ஆட்கள் தேடுவதுனா முந்தைய ஒரு 100 பேர் வந்தால் இப்பொழுது 2 பேர் தான் வருகிறார்கள். என்றால் ஆட்கள் இல்லை, எண்ணிக்கை உண்மையிலே இல்லை. எனவே இந்த சூழ்நிலை எப்படியான ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலும், அதுபோல புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில் இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முக்கியமாக நாங்கள் பார்க்க போயிருக்க, இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் பலர் வெளிநாடுகளுக்கு போவதற்கு காரணம் ஒன்று யுத்தத்தால் அவர்கள் புலம்பெயர்ந்து போய் அங்கே எவ்வளவோ கஷ்டங்களை அவர்கள் பார்த்தார்கள். மொழி தெரியாது சில பேருக்கு வேலை தெரியாது, சில பேர் விசாவே இல்லாமல் அகதியாக அங்கே போய் பொலிசிட்ட மாட்டுப்பட்டு விடுமோ இல்லையோன்னு சொல்லி பயந்து ஒரே நேரத்தில் இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 8-9 மணித்தேரம் வேலை செய்கிறோம். அவர்கள் கிட்டத்தட்ட 18-19 மணித்தேரங்கள் வேலை செய்து இறுதியில் அவர்கள் தங்களுக்கான ஒரு விசாவை பெற்று நிரந்தர குடியுரிமை ஆனதுக்கு பிறகு பல வருடங்களாக தங்களுடைய சொந்த ஊருக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு கனவுகளை எல்லாம் சுமந்துட்டு இறுதியில் அவர்கள் விசா சிட்டிசன் எல்லாம் கிடைச்சி விசா கிடைச்சதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே இருக்கும்போது A9 விதியை துறந்தார். இந்த A9 விதி துறந்ததுக்கு பிறகுதான் பல வெளிநாட்டவர்கள், அதாவது புலம்பெயர்ந்த உறவுகள் தங்களுடைய நிலத்தை பார்ப்பதற்காக, தங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்காக ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த யாழ்ப்பாணத்திலோ அல்லது மட்டக்களப்பிலோ எல்லா இடத்துலையும் அவர்கள் சைக்கிளில் போய்க்க பல நினைவுகள் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தங்களுடைய இடத்தை பார்க்கின்ற போது ஒரு கவலை வருகிறது. என்கிட்ட இப்ப பணம் இருக்கிறது, நான் என்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய உறவுகளை பார்க்கின்ற போது நீங்களும் வெளிநாட்டுக்கு வாங்குவோம், வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி அவர்களே பணத்தையும் கட்டி இவர்கள் எப்படி போனார்களோ அதே மாதிரியான வழிகளில் அவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். இப்படித்தான் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒன்று யுத்தம், அதுக்கு பிறகு இலங்கையில் இடம்பெற்ற சில பொருளாதார சிக்கல்கள், நிலைமைகள் போன்ற விஷயங்கள். ஆனால் இன்னும் சில பேர் இதை கொஞ்சம் சுதாரித்து கொண்டு, இல்லை எனக்கு ஒரு கடை இருந்தால் காணும் அல்லது எனக்கு ஒரு சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும், வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இருக்க விட்டு என்னால் வர முடியாது சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அதற்கான நிதி உதவியை வழங்கி அதை ஒரு சொந்த தொழிலாக செய்து இன்று வரைக்கும் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அப்படியெல்லாம் இருக்கின்ற போது இன்னும் சில பேர் நாங்களும் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை அவர்களுக்கு வருகிறது. இந்த ஆசையை பயன்படுத்தி கொண்டுதான் பல விதங்களில் இந்த மாதிரியான மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமா இருந்தால் வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு கொடுப்பார்கள். அவங்க சொல்ற விஷயம் என்றால், நீங்க இப்ப சுற்றுலா விசா மூலமாக போக, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கனடாவுக்கு அதிகமானவர்கள் சுற்றுலா விசாவுக்கு போய் அங்க போன உடனே உங்களுக்கு வேலைக்கான விசா உங்களுக்கு கிடைக்கும், அதை எடுக்கலாம்னு சொல்லி. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இது கனடாக்கு மட்டும் இல்லை, துபாய்க்கும் இதுதான் நடந்தது. துபாய்க்கு சுற்றுலா விசாவில் நீங்க போனா அடுத்த நாளே உங்களுக்கு வேலைக்கான விசாவாக இது ஆட்டோமேட்டிக்கா மாற்றப்படும் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப இதை நம்பி அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இன்னும் ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டுமா இருந்தா நீங்க கடல் வழியாக போகலாம். அப்படி உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, காட்டு வழியா போகலாம். உங்களை அங்க சாப்பாடு எல்லாமே நாங்க உங்களை கூட வருவோம், அங்க இருக்கிற எங்களுடைய ஏஜென்ட் உங்களை கவனமா அங்க கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லுவார். பல பேர் அங்க காட்டு வழியால் நடந்து களைத்து உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் வாகனங்களில் அடைக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அப்படி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிலர் போலீசாரிடம் மாட்டுப்பட்டு கைதிகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் தொழில் நிமித்தம் நாங்க பார்க்க தொழிலாளர்கள் நீங்க துபாய்க்கோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ நீங்க போக அங்க நீங்க போய் இறங்கின உடனே எங்களுடைய ஏஜென்ட் வருவார், உங்களை வேலை கூட்டிட்டு போவார்னு போம். அங்க போய் பார்த்தா அங்க ஏஜென்ட் பெற மாட்டாங்க, யாரும் பெற மாட்டாங்க. அங்க போய் அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாம இருப்பார்கள். இன்னும் ஒரு பக்கம் நீங்க அங்க போன உடனே அவங்க சொல்ல உங்களை விசிட்டிங் விசாவை நாங்க ஒர்க் பர்மிட்டா நாங்க மாத்த வேணும், உங்களை பாஸ்போர்ட் தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பாஸ்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்க அடிமைகளாக மாறி விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களால் எங்கேயும் போய் பேச முடியாது, இலங்கை தூதரத்திட்ட போய் பேசவும் முடியாது, அவ்வளவு ஒரு சிக்கலுக்குள் அவர்கள் மாட்டி விடுவார்கள். இன்னும் ஒரு பக்கம் தாய்லாந்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் எடுத்து தரோம்னு சொல்லி, அதுவும் டூரிஸ்ட் விசா தான், கொண்டு போயிட்டு ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மியன்மாருக்கு அவர்கள் கடத்துவார்கள். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய படைகளுக்கு விற்று விடுகிறார்கள். அங்க போனா டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி
இந்த சைபர் கிரைம் நாங்கள் ஆரம்பத்தில் கூட எங்களுடைய பலதும் 10 நாங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அங்கு வலுக்கட்டாயமாக அந்த சைபர் கிரைம் குற்றங்களில் அவர்களை ஈடுபட வைக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அது உண்மைக்குமே திருடர்கள் வரவில்லை, நடுவில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து போன பலரோ அல்லது இந்தியாவிலிருந்து போன பலரோ தான் இப்படி மியன்மாரில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அல்லது சைபர் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். இதில் இன்னொரு விஷயம், இப்போ எனக்கு விருப்பம் இல்லை தானே, அப்போ நான் என்னதுக்கு சைபர் கிரைமில் ஈடுபட வரும்னு கேட்டால் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மின்சார தாக்குதல் வழங்கப்படும் அல்லது இன்னும் சித்திரவதைகள் எல்லாம் வழங்கப்படும். எனவே இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. எனவே இதுக்கு எல்லாமே கேட்கப்படுகின்ற தொகை எக்கச்சக்கம். உண்மைக்குமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் அனுமதி பெற்ற ஒரு இடத்துலேருந்து நீங்கள் போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சேவைக்கான கட்டணமாக 2 லட்சம் அல்லது 3 லட்சம் தான் வழங்கப்படும். உண்மையான தொகை 2 லட்சம் அல்லது 3 லட்சம் தான். ஆனால் இப்போ கொடுக்கப்படுகின்ற தொகை அல்லது நாங்கள் பத்திரிகை எடுத்து பார்க்கின்ற போது 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 90 லட்சம் ரூபாய் எல்லாமே கொடுக்கப்படுகிறது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வியாபாரமே இங்கே தொடங்கலாம், அல்லது ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டுட்டு நாங்கள் படித்ததுக்கோ அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன வேலையை செஞ்சால் கூட அதை நாங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது, எப்படித்தான் இருந்தால் எங்களுடைய செலவுகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே ஆசைதான் இந்த வெளிநாட்டு மோகத்துக்கு பிரதானமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் இந்த ஆசையை பலர் தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு மாயை விளம்பரங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த பணத்தை கேட்கறதே வித்தியாசமாக கேட்பார்கள். இப்போ இதுக்கு கட்ட வேணும், 10 பேர் வராங்க, 10 பேருண்டா டக்குன்னு எடுத்தால் உங்களுக்கு இப்போ விசா கிடைச்சு, நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்காது, நல்லா யோசிங்கன்னு சொல்லி அப்படி சொல்லித்தான் அவர்கள் அந்த பணத்தையே யோசிக்க விடாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் நாங்கள் பார்ப்போம். இன்னொரு விதமான பயண வழியும் இருக்கிறது, இந்தியாவுக்கு கொண்டு போய் இந்தியாவிலிருந்து கப்பலில் ஏற்றுவது என்பது. அதுவும் ஒரு பக்கமாக இந்தியாவில் தீவிரமாக காவல்துறை அவதானித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கே பிடிபட்டால் ஒன்று அங்கே முகாமில் இருக்க வேணும், இல்லாவிட்டால் அங்கிருந்து இங்கே இலங்கைக்கு நாடு கடத்துவார்கள். அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கும் போக முடியாத நிலைமை ஏற்படுகிறது என்றால் அவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கப்படும். இது ஒரு பக்கமாக இருக்கு. பொதுவாக இந்த பணம் என்று வருகிற போது இலங்கை நாணயத்துக்கும் வெளிநாட்டு நாணயங்களுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய பெரிய இடைவெளி. உதாரணமாக இப்போ 300 சொச்சம் ரூபா ஒரு டாலர் என்று சொன்னால் அதை வைத்து தான் நாங்கள் கணக்கு பார்க்கணும். $1 சம்பாதித்தால் எங்களோட நாட்டுக்கு வந்து $300 நான் எங்களோட வீட்டுக்கு அனுப்பலாம். அப்போ நான் $10 சம்பாதித்தால் 3000, அப்போ ஒரு $1000 சம்பாதித்தால் என்று நாங்கள் கணக்கு போட்டு பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த நாட்டிலே போய் இருந்த பிறகுதான் தெரியும் அந்த நாட்டுக்குன்ற செலவு நீங்கள் அந்த நாணயத்தில் செய்ய போறீங்க. அதுக்கு பிறகு உங்களால் மிச்சம் பிடிப்பது என்பது மிக சொற்பமாக தான் இருக்கும். இங்கே உங்களோட பணம் இருக்கிறது, அதை கொடுத்து போனால் கூட பரவாயில்லை. நீங்கள் இங்கே சொத்தை விற்பீர்கள் அல்லது கடனை வாங்குவீர்கள், யாருடைய தலையை வைத்து அடக வைத்து போவீர்கள், அல்லது யாரிடமிருந்து நகையை வாங்கி அதை அடக வைத்து போகிறீர்கள், அதை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு பல வருடம் போய்விடும். அதுக்குள்ளே அங்கே உங்களுக்கு ஒன்று வேலை இல்லாமல் போகக்கூடும், நோய்வாய்ப்படக்கூடும், அல்லது அங்கே நாட்டினுடைய சட்டங்கள் உங்களை திருப்பி அனுப்பக்கூடும். இப்படியான ஆபத்துகள் எல்லாம் இருக்கின்றனவே இந்த சட்டவிரோதமான முறையிலே பயணிப்பது என்பது மிகுந்த சிக்கலை மிகுந்த ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆனாலும் நீங்கள் சொன்னது போல அந்த மனதில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கே, அந்த ஆசையை தூண்டுவதன் மூலமாகத்தான் இதை பலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த ஸ்கில் மைக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய உங்களோட தொழில் வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால், நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்தாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு பட வரைஞராக இருந்தாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தாலோ அதற்கான விண்ணப்பங்களை உலக நாடுகள் பல இடங்களிலும் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்றன. தான் ஆஸ்திரேலியா வந்து ஒவ்வொரு வருடமே இந்த ஸ்கில் மைக்ரேஷனுக்கான ஒரு பட்டியலை வெளியிடுகிறது. நீங்கள் அதன் மூலமாக விண்ணப்பித்து அதில் புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக போகிற போது உங்களுக்கு டாவின் சொன்னது போல செலவு குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே நிரந்தர தொழில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், மற்றது அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு, சட்ட விதிமுறைகள், சட்ட பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அதன் மூலமாக நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்கறது டாயும் இந்த நாடுகள் எல்லாம் இப்போ அரசாங்கங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பிரித்தானியா பொறுத்தவரையில் 10 வருடத்திலே 8வது பிரதமரை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த இடது சாரி வலதுசாரி ஏனைய கொள்கை மாற்றங்கள் எல்லாம் இருக்கிற போது இந்த புலம்பெயர்வல் தொடர்பான பல கொள்கைகளும் மாறப்படுகின்றன. உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் யாருமே எங்களோட நாட்டுக்கு வரக்கூடாது என்பது போல ஒரு பிடிவாதத்தை கொண்டு வரும். அதுபோல பிரித்தானியாவிலும் ஆட்சி மாற்றம் வருகிற போது நிச்சயமாக அப்படியான அழுத்தங்கள் வரப்போகின்றன. புதிய கட்சியெல்லாம் கொஞ்சம் மேலெழுந்து வருகிற போது அவருடைய கொள்கைகள் அங்கே அழுத்தமாக இருக்க போகிறது. எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தான் எங்களுடைய நாட்டினுடைய வசதி வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், கல்வி எல்லாம் கிடைக்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து வந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பது அவருடைய கொள்கையாக இருக்குது. வாருங்கள், செலவழியுங்கள், திரும்பி செல்லுங்கள், வாருங்கள்,
படியுங்கள், செலவழியுங்கள், திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் இங்கே இருந்து எதையும் எடுத்துக்கொள்ள போக முடியாது என்கின்ற நோக்கத்தை நோக்கி நகர்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவ்வளவு பணத்தை செலவழித்து அங்கே போயிட்டு எதிர்காலத்திலே என்னவாக மாறப்போகிறோம்னு தெரியாமல் வாழ்க்கையை சீரழிப்பது என்பது இன்றைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் மாறிக்கொண்டிருக்குது. இது அங்கு மட்டுமல்ல, இவர்களை நம்பி இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் அது பெரிய ஆபத்தாக அமைகிறது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பயங்கரமான ஆபத்துகளும் அதுபோல் இதில் இருந்து தப்பிக்க கொள்ளக்கூடிய, இப்போ சிக்கலில் மாட்டி விட்டார், உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது போல் டூரிஸ்ட் விசாவில் போனார்கள், அங்கே சிக்கி விட்டார். அவர்களுக்கான மாற்று வழிமுறைகளும் இந்த நாட்டிலே அவர்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் இப்போ திரும்பி வருகிற போது ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் இருக்கிறான்னு பார்த்தால் இல்லையா இருக்கு. ஐஎம்ஓ அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து சர்வதேச அளவில் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வேலை என்னென்னா இந்த மனித கடத்தலை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதானமான நோக்கம். எனவே ஒவ்வொரு நாட்டிலும் இந்த ஐஎம்ஓ அப்படிங்கிற அந்த தன்னார்வ தொண்டு குழு வந்து இருக்கிறது. இலங்கையில் பொறுத்த வரைக்கும் அந்த குழுவினர் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல செயலமர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். நீங்க ஆட்கடத்தலுக்குள்ள உள்ளாகிறீங்களா அல்லது உண்மைக்குமே நீங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒரு நிலை மூலமாகத்தான் நீங்க போறீங்களான்னு சொல்லி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்தில் விளம்பரப்படுத்துவார்கள், நீங்க இப்ப பணம் கட்ட தேவையில்லை, நீங்க வந்து அங்க போய் வெளிநாட்டுக்கு போனது பிறகு நீங்க பணம் கட்டலாம்னு விளம்பரம் வரும், இறங்கின பிறகு காசு கொடுக்கலாம். ஆனா கேட்கின்ற போது சொல்ல விஷயம், நீங்க ஃபிளைட்டுக்கு நீங்க தான் காசு கட்ட வேணும். அதுக்கு பிறகு இப்ப 10 பேர் போறாங்க, ஒரு சீட் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கலாம், அதுக்கு நீங்க காசு கட்ட வேணும் அப்படின்ற விஷயம். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒருத்தர் லஞ்சம் கேட்கிறாரு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, லஞ்சம் கேட்கறதால அந்த லஞ்சம் அப்படின்னா இப்போ பத்திரிக்கையில் வந்து நீங்கள் பார்க்கலாம், செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், வந்து யாராவது ஒரு வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் அல்லது பிரமுகர் ஒருவர் இலங்கைக்கு வருவார். இலங்கைக்கு வந்து அவர் பேசிட்டு சில ஒப்பந்தங்களை வந்து கைச்சாத்திட்டு அவர் போயிடுவார். அவர் கைச்சாத்திட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னு சொல்லி செய்திகளிலும் ஊடகங்களிலும் அவ்வளவு வெளிப்படையாக கூறுவது கிடையாது. காரணம், அது சில பாதுகாப்பு காரணங்களும் பொருளாதார ரீதியான காரணங்களும் இருக்கிறது. இதை இந்த முகவர் நிலையம் என்ன பண்றாங்கன்னா, விஷயம் தெரியுமே, இப்போ வந்து இந்த வந்தவர் தான் அமெரிக்கா, இங்க 10,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று செய்ய போறாங்களா, நீங்க வந்தீங்கன்னா இதுலயும் சேரலாம், இந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இந்த டீல் வந்து நாங்க தான் எடுத்திருக்கிறோம், மெட்ராக்களுக்கு தெரியா, நீங்க வரும்னா இதுக்குள்ள நுழையலாம், நீங்க போகலாம், என்னண்டா ஒன்றும் தேவையில்லை, அங்க போய் நீங்க டேட்டா என்ட்ரியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை, குறிப்பாக முதியவர்களை பராமரிக்கின்ற வேலை. கனடாவுக்கும் அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளிலும் இதான் நடந்தது. முதியவர்களை வந்து பராமரிக்கின்ற பணி அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து அவர்கள் ஏமாற்றி எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்படி அங்க போனதுக்கு பிறகுதான் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அவர் எப்படி வேலைக்கு போனார், எந்த வெளிநாட்டு முகவர் நிலையம் மூலமாக தொடர்பு கொண்டார், அங்கு அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறதா, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய இலக்கத்தை எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் சட்ட ரீதியாகவே, நீங்க மக்கள் பயப்படுறது என்னண்டா, நாங்க சட்ட ரீதியா போகல, கள்ளத்தனமா போயிருக்கிறோம், கள்ளத்தனமா நாங்க அங்க போனதுக்கு பிறகு எங்களை திருப்பி இங்க கொண்டு வரைக்க நாங்க மாட்டுப்பட்டு விடுவோமோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இதனாலதான் அவர்கள் எங்கேயுமே சொல்ல முடியாம தவிக்கிறார்கள். ஆனா இளைஞருடைய சட்டத்தின் அடிப்படையில வந்து நீங்க சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு கடல் மூலமாக நீங்க போய் அங்க நாடு கடத்தப்பட்டு நீங்க இங்க வாரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலை பார்ப்பாங்க, இங்க உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது குற்ற செயல்கள் ஈடுபட்டிருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கான விசாரணை நடைபெறும். அவ்வளவுதானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரியான அல்லது முகவர் நிலையம் சொல்வது போலமான கொடூரமான தண்டனைகள் எல்லாமே வழங்கப்படுவது கிடையாது அப்படிங்கிறது இங்க நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டும். இதை அந்த முகவர் நிலையங்கள் வந்து பயமுறுத்துகிறது, அவ்வளவுதான். எனவே இங்க இருக்கக்கூடிய ஐஎம்ஓ நீங்க இந்த விஷயம் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐஎம்ஓவுக்கு வந்து இந்த தகவலை வந்து அவர்கள் வழங்குவார்கள். வழங்கி அவர்களுடைய இடத்துக்கு நீங்க போக வேண்டும். அதான் அவர்களுக்கு இருக்கிற விஷயம். நீங்க எப்படியாவது அங்கிருந்து தப்பி இந்த இடத்துக்கு வாங்க. அப்படி வர முடியாத பட்சத்தில் வந்து அவர்கள் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு உங்களை நோக்கி உங்களை தேடி வந்து அவர்கள் வருவார்கள். வந்ததுக்கு பிறகு சட்ட ரீதியாக உங்களை அங்கிருந்து இலங்கைக்கு அனுப்ப வேண்டிய வேலைகளை செய்வார்கள். இதுக்கு நிதி தேவை. நிதி பற்றாக்குறை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தேவையான நிதியை வந்து இது ஒரு என்ஜிஓ தான், மக்கள் வெளிநாடுகளிலிருந்து வழங்குகின்ற நிதியில் தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தேவையான நிதி வளங்கள் எல்லாம் கிடைத்ததுக்கு பிறகு உங்களை அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு, எந்த நாடோ அந்த நாட்டுக்கு அனுப்புவார்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து குறிப்பாக தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற இடங்களில் இருந்து இலங்கைக்கு வந்து இந்த மசாஜ் அப்படிங்கிற ஸ்பாவுக்கு வந்து பெண்களை அழைத்து வேலைக்காக எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஆனா இங்க போய் அங்க அவர்களுடைய பாஸ்போர்ட் இருந்து எல்லாமே எடுத்துட்டு அவர்களை தவறான தொழில்களுக்கு வந்து அமர்த்துகிறார்கள். இப்படி பலர் பெண்கள் வந்து இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை கூட இங்க இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அவர்களை காப்பாற்றி சொந்த நாடுகளுக்கு அவர்கள்
அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களில் மக்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கமும் சரி, பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸும் சரி செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா பலர் பல ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள். குறிப்பாக வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கமே கொரியாவே இப்போ வந்து தனக்கு இவ்வளவு பேர் வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்கின்ற போது விமான டிக்கெட்டுகளை கூட அந்த வெளிநாட்டு அரசாங்கம் வழங்குறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் சில வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இல்லை ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே ஒன்றுக்கு 100 அல்லது 200 தடவை யோசியுங்கள். நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி 2 லட்சம் 3 லட்சம் தான் அவர்களுடைய சேவை கட்டணமாக இருக்கப்படும். சில இடங்களில் வந்து அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது அந்த தொழில் தரக்கூடிய நிறுவனங்களை வந்து ஃப்ளைட் டிக்கெட்டையும் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே போக வேணும். இதற்கு முன்னர் யாராவது அங்கே போய் அங்கே இருக்கிறார்களா போன்ற பல விஷயங்களை தேடி விசாரித்ததுக்கு பிறகு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து போகிறீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தில் அங்கே ஒரு இடம் இருக்கும், ஒரு அதிகாரி இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் பார்த்து பேசி உங்களை பாஸ்போர்ட் எல்லாம் ஒப்படைச்சதுக்கு பிறகு நீங்கள் போக வேணும். சில நேரங்களில் அங்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லைன்னு உங்களை ஏஜென்சி சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பேர் இப்போ பல லட்சங்களை கொடுத்து ஏமாறுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயம், அப்படியே போய் ஏமாந்தாலும் அதை வெளியால் இப்போ யாரும் சொல்ல தயங்குறாங்க. ஏண்டா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வச்சு என்ற லைஃப் இனி மாறப்போகுதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக ஊர் முழுக்க எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பார்கள். அங்கே நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் வந்து இப்படி மாட்டுப்பட்டுட்டோம்னா அதை வெளியால் சொல்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து அச்சம் கொள்கிறார்கள். ஒரு வெட்கம் இருக்கிறது, ஒரு தலைக்குனிவு மாதிரி நினைக்கிறார்கள். அப்படி நீங்கள் சொன்னால் தான் இன்னும் ஒருவர் காப்பாற்றப்படுவார். அப்படிலாட்டி அவங்க போயிட்டாங்க தானே, அவங்க இந்த ஏஜென்சி மூலமாக தான் போயிருக்காங்க, பட் நாங்களும் போவோம்னு சொல்லி அங்கு போய் மறுபடியும் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பாலாக்குறோம் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஆமாம், அதான் இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐரோப்பிய உறவுகளும் உங்களுடைய உறவுகளுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. என்றால் சில தினங்களுக்கு முதல்ல என்னை சந்தித்த ஒரு சகோதரி, ஒரு மூத்த சகோதரி சொல்லியிருந்தார், தனக்கு இதே மாதிரி நீங்கள் சொன்னது போல் முதியவர்களை பராமரிப்பதற்கான ஒரு வேலைக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. 6 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளமாம் என்பதுதான் அவருடைய அந்த சொன்ன விஷயம். அப்போ அந்த 6 லட்சம் என்பது இலங்கையை பொறுத்துள்ள பெரிய ஒரு தொகை. அதாவது ஒரு நிறுவனத்திலே உயர் முகாமைத்துவத்தில் இருப்பவர்கள் கூட அந்த சம்பளங்கள் இல்லை. எனவே இது அவர்கள் யோசிக்கிற 6 லட்சமா, அப்போ நான் போயிடலாமா என்று சொல்லி அதுக்கு தேவையான பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை இதே மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, எனவே நீங்கள் இதே வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்திடம் நீங்கள் உத்தியோகபூர்வமாக பரிசீலித்துக் கொள்ளுங்கள். அப்போ அதன் பின்னர் அவர் சொன்னார், சரி பார்க்கிறேன்னு சொன்னார். ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் அவர் எப்படியாவது அதுக்கு போயிடுவார்னு சொல்லி தான் தோன்றுகிறது, அந்த ஆசையை தூண்டுகிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அதுபோல் உங்களை அணுகக்கூடிய முகவர்களிடம் நீங்கள் சரியாக பரிசீலித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாடுகள் இருக்கக்கூடிய பிரான்ஸாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், இல்லை இத்தாலியாக இருக்கட்டும், அங்கு முகவர்கள் யாராவது உங்களை அணுகினால் அவர்கள் சரியான வழிமுறைகளை பயன்படுத்துகிறார்களா, பதிவு செய்யப்பட்டவர்களா என்பதை பரிசீலித்துக் கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கு இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் வழங்குங்கள். அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு பலதும் பத்தும் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின், என்று மேடம் பிரதீப்.